அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 975 984 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். இயல் அருள் ஒளி ஓர் ஏகதேசத்தினாம் உயிரொளி காண்க என்றுரைத்த மெய்ச்சிவமே. அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்றுரைத்த மெய்ச்சிவமே. அருளுரின் எல்லாம் ஆகும் ஈது உண்மை அருளுற முயலுக என்று அருளிய சிவமே. அருள் நெறி ஒன்றே தெருள் நெறி மற்றெல்லாம் இருள் நெறி என எனக்கு இயம்பிய சிவமே. அருள் பெறில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே. இதுதான் இந்த 10 வரிகள். அதாவது இனி வரக்கூடிய 44 வரிகளில் அருள்னு தொடங்கி சிவம்னு முடிப்பாங்க. அந்த இதில் தான் இப்போ நம்ம 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த 10 வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறைவனுடைய அருள் வல்லபம் மற்றும் இறைவனுடைய சிறப்புகளை விளக்கி சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். முதல் 2 வரிகள், இயல் அருள் ஒளி ஓர் ஏகதேசத்தினாம் உயிர் ஒளி காண்க என்றுரைத்த மெய்ச்சிவமே. அதாவது உயிர் ஒளி வடிவானது. இறைவனின் அருள் ஒளியானது ஓர் அணுவளவாவது நமக்கு பெற்றால் நாம் உயிரொளியை அருள் ஒளியை கொண்டு காண முடியும் என்று அருளிய மெய்ச்சிவமே. இதான் அந்த வரிகளில் சொல்கிறாங்க. இதுக்கு உரைநடை பகுதியில் வள்ளல் பெருமான் நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் பதில் சொல்கிறாங்க. நான் ஆன்மா சிற்றணு வடிவினன். இந்த ஆன்மா கோடி சூரிய பிரகாசம் உடையது. மேலும் இந்த ஆன்மாவுடைய இருப்பிடம் லலாடஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வ மத்தியம் என்று சொல்லக்கூடிய சிற்சபை. அதாவது இந்த இடத்த தான் சொல்கிறாங்க லலாடஸ்தானம், ஆன்மா இருக்கக்கூடிய இடம்னு சொல்லியே சொல்கிறாங்க. இது கோடி சூரிய பிரகாசம் உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மேலும் அது பொன்மை, அதாவது அது 1/4 பங்கு பொன்மை 3/4 பங்கு வெண்மை கலந்த நிறம் அப்படின்னு கூட அதை சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள், அருளலாது அணுவும் அசைந்திடாது அதனால் அருள் நலம் பரவுக என்று அறைந்த மெய்ச்சிவமே. அதாவது அருள் இல்லைன்னா ஒரு துணு கூட அசைக்க முடியாது. இந்த நிலையை உணர்ந்து அருளை அடைவதற்கு என்னென்ன நன்மையான காரியங்களை ஆற்ற இயலுமோ அவற்றை அறிந்து அந்த செயல்களை மட்டுமே செய்து அருள் அடைவாயாக என்று அருளிய உண்மை சிவமே. இதுதான் இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள், அருளுரின் எல்லாம் ஆகும் ஈது உண்மை அருளுற முயலுக என்று அருளிய சிவமே. அதாவது இறையருள் பெற்றவர்களுக்கு ஆகாத காரியம்னு ஒன்றும் இல்லை. எல்லா காரியங்களையும் அவங்க செய்ய முடியும். இறையருள் கிட்டுமாயின் நினைத்த அத்தனை காரியங்களும் கைகூடும். இது சத்தியமான வார்த்தை. இதனை அறிந்து அருள் பெற முயற்சி செய்வாயாக என்று அருளிய சிவமே. இதுக்கு சான்றா வள்ளல் பெருமான் ஒரு 3 பாடல்களில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். அவர் அருள் பெற்றதுனால அவருக்கு என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. நானே தவம் புரிந்தேன் நம் பெருமான் நல் அருளால் நானே அருட்சித்தி நாடடைந்தேன். நானே அழியா வடிவம் அவை 3ம் பெற்றேன் இழியாமல் ஆடுகின்றேன் இங்கே. இன்னொரு பாட்டு, சுத்த வடிவும் சுகவடிவாம் ஓம்கார நித்த வடிவும் நிறைந்தோங்கு சித்தனும் ஓர் ஞான வடிவும் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளையாட்டு இயற்றத்தான். இன்னொரு பாட்டு,
அருட்பெரும் ஜோதி என் அகத்தில் ஓங்கின, மருட்பெரும் திரையெல்லாம் மடிந்து நீங்கின, இருட்பெரு மலமுகத்தால் யாவும் தீர்ந்தன, மன்னிக்கணும், இருட்பெரு மலமுதல் யாவும் தீர்ந்தன, தெருட்பெரும் சித்திகள் சேர்ந்தது என்னையே அப்படின்னு இங்கே பாடல் சொல்கிறாங்க. இன்னொரு அருள் அற்புதம் அப்படின்ற தலைப்பில் கீர்த்தனை பாடல் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே, சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது, சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது, கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது, கற்ற பொய் நூல்கள் கணத்தே மறந்தது, செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது, சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது, இத்தாரணி முதல் வானும் உடுத்தது, இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது, சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன், சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன், நித்திய ஞான நிறை அமுது உண்டனன், நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் அப்படின்னு சொல்லி அவர் பெற்ற அந்த அருள் அனுபவத்தை சிறப்பாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். அருள் ஒன்றே தெருள் நெறி, மற்றெல்லாம் இருள் நெறி என எனக்கு இயம்பிய சிவமே. அதாவது நெறி அப்படின்னா மனிதர்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மற்றும் கொள்கைகள், இதுதான் நம்ம நெறின்னு சொல்கிறோம். இந்த நெறி பலவாக இருந்தாலும் அருளை பெற்றுத்தரக்கூடிய நெறி எதுவோ அதுவே உண்மையான நெறி. மற்ற நெறிகளெல்லாம் இருள் எனப்படும் அறியாமையையே கொண்டு சேர்க்கும் என்று எனக்கு கூறிய சிவமே அப்படின்றாங்க. வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அவருடைய நெறிதான் அருள் நெறி, பெருநெறி, சிவநெறி, உயர்ந்த நெறி. மற்ற நெறியெல்லாம் இருள் நெறி, கருநெறி அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. இதில் ஞானசரியில் ஒரு 2 பாடலில் தெளிவாக சொல்கிறாங்க, அதை படிக்கிறேன். திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி என்று உணர்ந்து உலகீர் சேர்ந்திடுமின் ஈண்டு வருநெறியில் என ஆட்கொண்டு அருள் அமுதம் அளித்து வல்லப சக்திகளெல்லாம் வழங்கிய ஓர் வள்ளல், பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே, கருநெறி வீழ்ந்து உரளாதீர் கலக்கமடையாதீர் கண்மையினால் கருத்தொருமித்து உண்மை உரைத்தேனே. இங்கே என்ன சொல்கிறாங்க? திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க? பெருநெறியில் சித்தாட திருவுளம் கொண்டருளி பெருங்கருணை வடிவினோடு வருதருணம் இதுவே, கருநெறி வீழ்ந்து உழலாதீர். மற்ற நெறிகளை எல்லாம் கருநெறி அப்படின்றாங்க. இன்னொரு பாடலையும் சிறப்பாக சொல்கிறாங்க. சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம், ஓர்ந்திடுமின் உண்ணுதற்கும் உறங்குதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலீரே, வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டே, அந்தோ மரணம் என்றால் சடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியா, சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர், தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரே. இங்கே என்ன சொல்கிறாங்க? சேர்ந்திடவே ஒருப்படுமின் சமரச சன்மார்க்க திருநெறியே பெருநெறி சித்தியெல்லாம் பெறலாம் அப்படின்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே. அதாவது வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்கிறாங்க உரைநடை பகுதியில், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால மட்டுமே கடவுள் அருளை பெறக்கூடும், வேறு எந்த வழியிலும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிய வேண்டும்னே சொல்கிறாங்க. அப்போ இறை அருளை ஒரு துரும்பு பெற்றுக்கொண்டா கூட அது படைத்தல், காத்தல், துரிசு நீக்குவித்தல், பக்குவம் வருவித்தல், விளக்கம் செய்வித்தல் ஆகிய 5 தொழில்களையும் அந்த துரும்புனால் கூட செய்ய முடியும் என்ற உண்மையை எனக்கு கூறிய சிவமே அப்படின்றாங்க. அப்போ ஒரு துரும்பு கூட 5 தொழில் செய்யும் எப்போ? அருள் கிடச்சிட்டா அப்படின்றாங்க. அப்போனா அந்த அருளை எப்படி பெற முடியும் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் தெளிவாக உரைநடையில் சொல்கிறாங்க. அதை நான் படிக்கிறேன், படிச்சுட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும்?
அதுக்கு அவரே பதில் சொல்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாதென்று உறுதியாக அறிதல் வேண்டும். அப்போ அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால தான் பெற முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன கேள்வி போடுறாங்க பாருங்களேன். கடவுள் அருளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் பெறக்கூடாது என்பது எப்படி எனில், அவரே கேள்வி கேட்டு பதில் சொல்கிறாங்க. அருள் என்பது கடவுள் தயவு, கடவுள் இயற்கை விளக்கம். ஜீவகாருண்யம் என்பது ஜீவர்கள் தயவு, ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம். இதனால் தயவை கொண்டு தயவை பெறுதலும் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் கூடும். வேறொன்றினால் பெறக்கூடாமை அனுபவமாகலின் ஜீவகாருண்யத்தை கொண்டு அருளை பெறுதல் கூடும். வேறொன்றினாலும் பெறக்கூடாமை நிச்சயம். இதற்கு வேறு பிரமாணம் வேண்டாம் என்று அறிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக நின்று விளங்கும். அதனால் உபகார சக்தி விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அறிவும் அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆகலின் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே, பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்று அறியப்படும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். எவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம கடவுளுடைய அருளை அடையணும். அந்த கடவுளுடைய அருளை அடைவதற்கு நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருக்கணும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருந்தாலே கடவுளாகவே ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஜீவர் முக்தர் என்றும் அறிவார்கள் அப்படின்றாங்க. அவர்களே சாத்தியர்களே ஜீவர் முக்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். அப்போ நம்ம இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, அப்போ இங்கே சொல்கிற அந்த என்ன வரி சொல்கிறாங்க, அருள் பெரில் துரும்பும் ஓர் ஐந்தொழில் புரியும் தெருள் இது எனவே செப்பிய சிவமே. அப்போ அந்த அருளை பெற்றுக்கொண்டால் துரும்பு கூட அந்த ஐந்தொழிலை செய்யும். அப்படின்னா நம்மளும் அந்த அருளை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா எல்லாமே செய்யலாம், கடவுள் மயமே ஆகலாம்னு சொல்கிறாங்க. அந்த அருளை பெறுறதுக்கு என்ன பண்ணணும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் நம்ம பயின்று அதிலே இருக்கணும். பலகால் இங்கே எப்படி தெளிவாக போடுறாங்க பாருங்கள். ஜீவகாருண்யத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும், இவ்விளக்கத்தையும் இவ்வின்பத்தையும் பலகால் கண்டு அனுபவித்து பூர்த்தியடைந்த சாத்தியர்களே ஜீவன் முக்தர் என்றும், அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயம் ஆவார்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். எவ்வளவு தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.